சப்போர்ட் இன்ட்ரெஸ்டிங்ல அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது சைக்காலஜில பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. இதை தவிர்த்து தமிழ், சயின்ஸ், சோசியல், அப்புறம் மேக்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே அடுத்தடுத்து கொடுத்துட்டு தான் வரோம். அதனுடைய லிங்கையும் பிளேலிஸ்ட்லயும் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. வேற என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது என வலியுறுத்தியவர். உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது என வலியுறுத்தியவர் வாட்சன். உளவியல் என்பது மனது பற்றியது என்றும் ஆன்மா பற்றியது அல்ல என கூறியவர். உளவியல் என்பது மனது பற்றியது என்றும் ஆன்மா பற்றியது அல்ல என கூறியவர் காண்ட். பயனீட்டுவாதம் டேஸ். பயனீட்டுவாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜான் டூயி. அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம். அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் உள்ளம். நடமாடும் பள்ளி என்ற கருத்தை கூறியவர். நடமாடும் பள்ளி என்ற கருத்தை கூறியவர் மெக்டொனால்டு. கல்வியின் தற்போதைய அமைப்பு டேஸை மையமாக கொண்டது. கல்வியின் தற்போதைய அமைப்பு குழந்தையை மையமாக கொண்டது. எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1978. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். தனி மனிதருக்கு தானாக மனதில் எழுகின்ற மனசாட்சியற்ற அனுபவம் பற்றி படித்தல் டேஸ் சோதனையாகும். தனி மனிதருக்கு தானாக மனதில் எழுகின்ற மனசாட்சியற்ற அனுபவம் பற்றி படித்தல் டேஸ் சோதனை ஆகும், தற்சோதனை ஆகும். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை கொண்டிருந்தவர். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தை கொண்டிருந்தவர் பெஸ்டலாஜி. வாழ்க்கை சம்பவ துணுக்கு எதனுடன் தொடர்பு கொண்டதாகும்? வாழ்க்கை சம்பவ துணுக்கு எதனுடன் தொடர்பு கொண்டது? உற்றுநோக்கல் முறையை. சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது என்றவர். சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது என்றவர் வாட்சன். ஹெர்டிட்டி ஜீனியஸ் என்ற நூலின் ஆசிரியர். ஹெர்டிட்டி ஜீனியஸ் என்ற நூலின் ஆசிரியர் கால்டன். நுண்ணறிவு சோதனை பற்றி கூறியவர் பீனே. காரிசானும் அவரது சகாக்கள் கல்வி உளவியலின் உட்பிரிவுகளை எத்தனை வகைகளாக பிரித்தனர்? காரிசானும் அவரது சகாக்கள் கல்வி உளவியலின் உட்பிரிவுகளை 4 வகைகளாக பிரித்தனர். மனிதனின் நடத்தையை பிற விலங்குகளின் நடத்தைகளோடு ஒப்பிட்டு இவற்றினுள் காணப்படும் தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் அறிவது. மனிதனின் நடத்தையை பிற விலங்குகளின் நடத்தைகளோடு ஒப்பிட்டு இவற்றினுள் காணப்படும் தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் அறிவது ஒப்பீட்டு உளவியல். பிரச்சனையை அதன் இயற்கையான சூழலில் பல கோணங்களில் ஆய்வு செய்து தகவல்களை பதிவு செய்து பிரச்சனைக்கு காரணமறிந்து தீர்வை காண முற்படும் முறை. பிரச்சனையை அதன் இயற்கையான சூழலில் பல கோணங்களில் ஆய்வு செய்து தகவல்களை பதிவு செய்து பிரச்சனைக்கு காரணமறிந்து தீர்வை காண முற்படும் முறை கள ஆய்வு முறை. வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை கண்டறிந்தவர். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை கண்டறிந்தவர் வெஸ்லர். உள பகுப்பிற்கு உட்படுபவர் தன்னிச்சையாக பேச வைத்து அவரது உள்மனதை ஆராய்வு செய்யும் முறை. உள பகுப்பிற்கு உட்படுபவர் தன்னிச்சையாக பேச வைத்து அவரது உள்மனதை ஆராய்வு செய்யும் முறை உள பகுப்பு கோட்பாடு. அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பற்றி கூறியவர். அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பற்றி கூறியவர் பியாஜூட். எந்த அனுபவங்கள் மூலம் கற்றல் அனுபவம் நிகழ்கின்றது? புலன் காட்சி மூலம். சூழ்நிலை என்பது எதனை சார்ந்தது? சூழ்நிலை என்பது உளவியலை சார்ந்தது. நுண்ணறிவு வளர்ச்சிக்கு காரணம். நுண்ணறிவு வளர்ச்சிக்கு காரணம் சூழ்நிலை. வரலாற்று அடிப்படையில் ஆய்வு முறையாக முதலில் தோன்றிய முறை எது?
வரலாற்று அடிப்படையில் ஆய்வு முறையாக முதலில் தோன்றிய முறை அகநோக்கு முறை. ஒருவர் தனது அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டவற்றை பகுத்தாய்ந்து வகைப்படுத்தலும் அகநோக்கு முறை என்று கூறியவர். ஒருவர் தனது அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டவற்றை பகுத்தாய்ந்து வகைப்படுத்தலும் அகநோக்கு முறை என்று கூறியவர் உண்ட். மரபு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர். மரபு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர் வாட்சன். குழந்தைகளின் முதல் ஆசிரியர். குழந்தைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோர். நடுவண் அரசும் மாநில அரசும் எத்தனை ஆண்டுகள் வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றன. நடுவண் அரசும் மாநில அரசும் எத்தனை ஆண்டுகள் வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றன. 14 வயது. பியாஜே குறிப்பிட்டுள்ள குழந்தை வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை? பியாஜே குறிப்பிட்டுள்ள குழந்தை வளர்ச்சி படிநிலைகள் 4. தமிழகத்தில் தொடக்க பள்ளியின் வேலை நாட்கள் எத்தனை? தமிழகத்தில் தொடக்க பள்ளியின் வேலை நாட்கள் 210 நாட்கள். குறுநடை பருவம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? 1 முதல் 3 ஆண்டுகள் வரை. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும்போது குழந்தையின் நரம்பு மண்டலம் சதம் வளர்ச்சி அடைந்து விடுகிறது. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும்போது குழந்தையின் நரம்பு மண்டலம் சதம் வளர்ச்சி அடைந்து விடுகின்றது. 90%. நியூரான்களின் செயல்பாட்டினை பொறுத்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 3 பிரிவுகளாக. ஒரு குழந்தை 7-8 ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குகிறது என்று கூறியவர். ஒரு குழந்தை 7-8 ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குகிறது என்று கூறியவர் ஸ்கின்னர். குழந்தைகளின் புலன் இயக்க பருவம். குழந்தைகளின் புலன் இயக்க பருவம் 0 to 2 ஆண்டுகள். பிறந்த குழந்தை உடல் வளர்ச்சி மற்றும் அறிதல் திறன் வளர்ச்சி அடைந்ததும் தனது எந்த மாதங்களில் அடையாளம் காணக்கூடிய தெளிவான உச்சரிப்புடன் கூடிய முதல் சொல்லை பேசுகின்றது? பிறந்த குழந்தை உடல் வளர்ச்சி மற்றும் அறிதல் திறன் வளர்ச்சி அடைந்ததும் தனது எந்த மாதங்களில் அடையாளம் காணக்கூடிய தெளிவான உச்சரிப்புடன் கூடிய முதல் சொல்லை பேசுகின்றது? 10 to 14. மனிதன் வாழ்நாள் முழுவதும் உலகத்துடன் இணைந்து செயலாற்றுவதால் ஏற்படும் வளர்ச்சியை எத்தனை படிநிலைகளில் எரிக்சன் குறிப்பிடுகிறார்? மனிதன் வாழ்நாள் முழுவதும் உலகத்துடன் இணைந்து செயலாற்றுவதால் ஏற்படும் வளர்ச்சியை 8 பிரிவுகளில் குறிப்பிடுகிறார். உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை. பாலியல் என்பது எப்பிரிவின் தேவையாகும்? பாலியல் என்பது எப்பிரிவின் தேவையாகும்? உடலியல் தேவை. நல்லொழுக்கத்தை வளர்க்க உதவுவது தினசரி வாழ்க்கை நிகழ்வுகள். சமூக ஒப்பந்தம் எழுதியவர் யார்? சமூக ஒப்பந்தம் எழுதியவர் ரூசோ. உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? குமரப்பருவம். குழந்தைகள் எதன் மூலம் கற்கிறார்கள்? பெற்றோர் மூலம். எமிலி என்பது டேஸ் எழுதிய கல்வி கோட்பாடு? எமிலி என்பது ரூசோ எழுதிய கல்வி கோட்பாடு. விஸ்வபாரதி என்பது தாகூரால் துவங்கப்பட்ட டேஸ். விஸ்வபாரதி என்பது தாகூரால் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம். ரூசோ டேசாம் நூற்றாண்டின் தலை சிறந்த கல்வியாளர் ஆவார். ரூசோ டேசாம் நூற்றாண்டின் தலை சிறந்த கல்வியாளர் ஆவார். 18ஆம் நூற்றாண்டின். கற்றலின் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி.
கற்றலின் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி குழந்தை. உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது என வலியுறுத்தியவர். உளவியல் என்பது நனவியல் பற்றியது என்பதை வலியுறுத்தியவர் வாட்சன். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை. நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். தொகுப்பாய்வு முறையை பயன்படுத்தியவர் ரசல். இதோட 50 கேள்விகள் முடியுது. அடுத்த பாட்டுல அடுத்து ஒரு 50 கேள்விகளை பார்க்கலாம். தேங்க்யூ.